சவுத் ஸ்டேஜ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா சமீபத்தில் வந்து நம்ம குகேஷ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேர்ல்டு சாம்பியன் ஆகியிருக்காரு. ஸோ குகேஷ் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நியூஸ் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க, ரீல்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. 18 வயசில் ஒருத்தர் வந்து இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி, அதுவும் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வேர்ல்டு வைட் இன்டர்நேஷ்னலில் போய் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காரு இந்தியாவை. அண்டு கடைசி மேட்ச்சில் வந்து அவர் வந்து ஜெயிச்சிருக்காரு. இந்த விஷயம் வந்து இப்போ அவர் வந்து ஒரு பெரிய செஸ் பிளேயரு, இல்லை அவரோட ஜேர்னி பற்றிலாம் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஆனால் நான் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா 2 விஷயங்களை பார்க்குறேன் இதில். ஸோ அந்த 2 விஷயத்தை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம லைஃப்பில் ரொம்ப ஆழமாக நம்புகிற ஒரு விஷயம், நம்ம லைஃப்பில் வந்து இது நடக்கும் அப்படின்னு நம்புகிற ஒரு விஷயத்த வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து மனசார நம்பணும். அண்ட் நம்புறது மட்டும் இல்லை, அதை வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து செயல்படுத்துறதுக்காக நம்ம தயாராக இருக்கணும். அண்டு இது தயாராக இருக்கணுன்றப்போ நான் வந்து மென்டலி ப்ரிப்பேர்டாக சொல்கிறேன், ஃபிசிக்கலி ப்ரிப்பேர்டாக சொல்கிறேன். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக இருந்தால் தான் இந்த மேனிஃபெஸ்டேஷன் வந்து ஒர்க் அவுட் ஆகும். நிறைய பேர் சொல்லுவாங்க மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள் நடந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. மேனிஃபெஸ்ட் பண்ணால் நடக்காது. மேனிஃபெஸ்ட் என்ன தான் நம்ம ஆழமாக பண்ணாலும், நம்ம என்ன தான் வந்து நம்ம மேலே நம்பிக்கை வச்சாலும், நம்ம பண்ணுற ஒரு விஷயத்து மேலே ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கை வந்து நம்ம என்ன சொல்கிறது, மனசுலேருந்து அந்த ஒரு ஃபெய்த் வரணும். அதுக்கான உதாரணம் தான் பார்த்திங்கன்னா குகேஷ் அப்படின்னே சொல்லுவேன். என்னென்னா ரொம்ப வருஷம் முன்னாடி, ஐ திங்க் ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு இன்டர்வியூவில் வந்து ஒருத்தர்கிட்ட சொல்லியிருக்காரு. அப்போ அவர் கேட்டிருக்காரு, வாட் டு யூ வாண்ட் டு பிகம் அப்படின்றப்போ, அப்போ குகேஷ் சின்ன வயசு தான். அப்போ சொல்லியிருக்காரு, ஐ வாண்ட் டு பிகம் த யங்கஸ்ட் வேர்ல்டு சாம்பியன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அப்போ அந்த வயசில் ஒருத்தர்கிட்ட போய் நீ என்ன ஆக போகிற அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன ஆக போகிறேன்லாம் தெரில, எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிவிடுவோம். ஆனால் அந்த வயசுலேயும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அப்போவே வந்து அவரோட மைண்டில் வந்து ஒரு தாட் விதைச்சிருக்காங்க, நான் வந்து யங்கஸ்ட் வேர்ல்டு சாம்பியன் ஆகணும் அப்படின்ற போது. ஸோ இது வந்து அவருக்காக வந்துச்சா, இல்லை அவரோட பேரண்ட்ஸ் வந்து சின்ன வயசுலேயே சொல்லி வளர்த்தாங்களான்னு தெரியல. ஆனால் அந்த தாட் வந்து இந்த மைண்டில் இருந்திருக்கு. அப்போது அந்த வயசுலேருந்து அவர் வந்து ஓட ஆரம்பிச்சிருக்கார் அவரோட ஜேர்னியை பார்த்து. இதுதான் என்னோடய கோல், இது பின்னாடி தான் நான் ஓட போகிறேன், இது பின்னாடி தான் நான் அச்சீவ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த டைம்லேருந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பயங்கரமான ஒரு ஃபோக்கஸோடு இருந்திருக்காரு. அதுதான் இந்த மேனிஃபெஸ்டேஷன் வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இதில் என்ன நம்ம பாசிட்டிவாக பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குகேஷ் வந்து இதை வந்து ஆழமாக நம்புறனால அந்த ஒரு தாட் ப்ராசஸ் நம்ம அச்சீவ் பண்ணி ஆகணும்னு சொல்லி அந்த தாட் ப்ராசஸ் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தனால மட்டும்தான் இந்த வெற்றி வந்திருக்கு. இதே மாதிரி தான் நம்ம லைஃப்லேயும் வந்து நம்ம ஒரு தாட் ப்ராசஸ் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து அது பின்னாடியே போயிட்டு இருந்தோம், என்றைக்காச்சும் ஒரு நாள் வந்து நடந்துடும், இது கண்டிப்பாக நடந்தே தீரும் அப்படின்னு நம்ம நம்பினோன்னா கண்டிப்பாக நடக்கும். பட் மேனிஃபெஸ்ட் மட்டும் பண்ணாதீங்க. நான் சொன்ன மாதிரி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்களோ அதுக்கான வேலைகள் வந்து தயாரிப்பாக நீங்கள் வந்து முன்னாடியே பண்ணி வச்சுருக்கணும். இல்லை அது வந்து நீங்கள் பக்காவாக பிளான் பண்ணி அது பின்னாடியே ஓடிட்டு இருந்தால் தான் இது நடக்கும். இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பேரண்ட்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. அப்போ ஒருத்தர் மீடியாவில் வந்து கேட்டிருந்தார், எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கீங்க சார் உங்கள் பையனுக்கு அப்படின்னு. அப்போ அவங்க அப்பா சொன்னார், நான் சாக்ரிஃபைஸ்லாம் என்னங்க, நான் வந்து அப்பா அந்த பையனுக்கு, அவனுக்கு நான் பண்ணால் வேறு யார் பண்ணுவா அப்படின்ற மாதிரி. அவங்க அப்பா வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு இஎன்டி சர்ஜன். அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளினிக்கே வந்து இந்த பையனுக்காக மூடிட்டார். ஸோ ஃபஸ்ட்டு டைம் இவங்க வந்து செஸ்ஸு ஸ்டார்ட் பண்ணும்போது இவங்க வந்து வீக்கெண்ட்ஸ் சாட்டர்டே சண்டே ஸ்கூல் லீவ் இருக்கும்போது தான் மேட்ச் இருக்கும். மேட்ச்னால் இங்கே சென்னை, அரௌண்ட் சென்னையை கூப்பிட்டு போயிட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் போக போக இந்த பையனோட வளர்ச்சியை பார்த்ததுக்கப்புறமா என்னாச்சு, நிறைய இடங்களுக்கு ட்ராவல் பண்ணணும், பெங்களூர் ட்ராவல் பண்ணணும், நார்த் இந்தியா ட்ராவல் பண்ணணும் அப்படின்றப்போ சரி இவர் தனியாக அனுப்ப முடியாதுல்ல, ஸோ கூட யாராவது அக்கம்பெனி பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து லீவ் எடுத்து பண்ணிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே இவன் இன்டர்நேஷ்னல்லாம் போகணும் அப்படின்றப்போ சரி ஒரு முழுசாக யாராச்சும் எய்தர் அம்மா இல்லைனா அப்பா வந்து இவனை அக்கம்பெனி பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு க்ரூஷியலான ஒரு டிசிஷனுக்கு வந்து அந்த ஃபேமிலி வந்து தள்ளப்படுது. அப்பா அந்த ஃபேமிலியில் எடுத்த ஒரு டிசிஷன் தான். அவங்க அப்பா சொல்கிறாரு, நான் வேலையை விடுறேன், நான் இவன் கூட இருக்கேன் அப்படின்றப்போ அவங்க அம்மா வந்து அங்கே சொல்லியிருக்காங்க, சரி ஓகே நான் வந்து வீடை பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி. அவங்க அம்மாவும் வந்து ஒரு மைக்ரோபயாலஜிஸ்ட் தான். ஸோ அதனால் அவங்க வந்து அந்த டைமில் ஒரு ஸ்ட்ராங்கான டிசிஷன் எடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா, நான் வீட்டை பார்த்துக்கிறேன், நீங்கள் வந்து அவனை பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த டிசிஷன் எடுத்தது வந்து எவ்வளோ க்ரூஷியலான ஒரு டிசிஷன். இப்போ பாருங்கள், அதாவது ஒரு பெரிய ஒரு இஎன்டி சர்ஜன், அவரோட இன்கம் வந்து எவ்வளோ இருக்கும்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஆனால் அதை விட்டுட்டு இல்லை நான் பையனுக்காக நீங்கள் பண்ணுங்கள், நான் வந்து வீட்டை பார்த்துக்கிறேன் அப்படின்றப்போ அது வந்து ரொம்ப க்ரூஷியலான டிசிஷன் நான் பார்க்குறேன். அண்ட் அந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு அவங்க வந்து அந்த துணிச்சல் இருந்தது தான் ஒரு மெயின், இவரோட வெற்றிக்கு இன்னொரு காரணமும் வந்து அந்த ஒரு மெயின் டிசிஷன் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா, சப்போஸ் இல்லை என்னால் அக்கம்பெனி பண்ண முடியாது, போதும்பா நீ இதோட நிப்பாட்டிடு அப்படின்னா இன்றைக்கி குகேஷை வந்து நம்ம பார்த்துட்டு கூட முடியாது. ஒரு 10ஓட 11 செஸ் பிளேயராக அவரும் போயிருப்பார். ஆனால் அந்த டிசிஷன் எடுத்தது தான் ஒரு மெயின் விஷயம். அண்ட் அதுக்கப்புறமா வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய டோர்னமெண்ட்ஸ் வந்து அவங்க வந்து அக்கம்பெனி பண்ணியிருக்காங்க.
நிறைய டோர்னமெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு என்னென்னா இப்போ வெளிநாட்டெலாம் போகும்போது பார்த்திங்கன்னா அந்த ஹோட்டல்லாம் இந்த டைமுக்குள்ளே செக் அவுட் பண்ணிடணும், இதுக்கப்புறம் அவங்கள அகாமடேட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுவாங்களாம். ஸோ அதனால் நிறைய நாட்கள் வந்து அந்த ஏர்போர்ட்டில் இருக்கிற அந்த பிளாட்ஃபார்மில் தூங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லப்படுறாங்க. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இதில் என்ன கற்றுக்கிட்டேன், இல்லை இதில் வந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபேமிலியோட சப்போர்ட் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு மனுஷன் ஜெயிக்கிறதுக்கு வேணும். நிறைய பேர் சொல்லலாம், இல்லைங்க நான் வந்து தனியாக வந்து ஃபேமிலி விட்டு வந்துட்டேன், நான் சாதிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது எல்லாமே வந்து ஒரு ஸ்ட்ரகிளோடு இருக்கும். பட் ஆனால் நீங்கள் வந்து வாழ்க்கையை வந்து நிம்மதியாக வாழ முடியாது. ஆனால் ஒரு ஃபேமிலியோட சப்போர்ட் இருந்துச்சு அப்படின்னா, ஒரு விஷயம், அதாவது நீங்கள் ஒரு விஷயத்துக்காக ஓடுறீங்க அப்படின்னா, அந்த ஃபேமிலியோட சப்போர்ட் இருக்கும்போது உங்களுக்கு எல்லாமே உங்களால் ஃப்ரீயாக பண்ண முடியும். அவர் வந்து எது பற்றியும் வரி பண்ணிக்க தேவையில்ல. அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செஸ் மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணால் போதும். ஏன் அப்படின்னா அவங்க அப்பாவும் இருக்காங்க, அவங்க அம்மாவும் இருக்காங்க, அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த ஒரு விஷயம் தான் நான் சொல்ல வரேன். ஃபேமிலி வந்து ஒரு விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணிச்சு அப்படின்னா உங்களால் பார்த்திங்கன்னா வந்து உலகத்தையே ஜெயிச்சிடலாம். ஸோ நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ நீங்கள் வந்து அதுக்கு நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் 100% கொடுத்து உங்கள் ஃபேமிலிக்கிட்ட நீங்கள் அந்த நம்பிக்கையை கொண்டு வாங்க அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். நிறைய பேர் வந்து இங்கே சாதிக்கணும்னு இருக்காங்க. ஆனால் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க என்கிட்டே, வீட்டிலலாம் நான் சப்போர்ட்டே பண்ண மாட்டேறாங்க, நான் மட்டும் தனியாக ஓடிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒரு அவுட்புட்டை காமிச்சு தான் அவங்களும் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த 2 விஷயத்த வந்து இவரோட ஜேர்னிலேருந்து ஒரு பெரிய டேக்காகவே நான் பார்க்குறேன். அண்ட் இவரை மாதிரி நிறைய சாம்பியன்ஸ் வந்து இந்தியாவில் இருக்காங்க. ஸோ அது எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து, நான் இந்த வீடியோ மூலிமா நான் கேட்டுக்கிறேன் என்னென்னா, பேரண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸை வந்து சப்போர்ட் பண்ணணும். அதாவது அவங்க பசங்கள் ஆசைப்படுற ஒரு விஷயத்துக்கு உண்மையாகவே அவனுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இல்லை அவங்களுக்கு அந்த அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா அதில் ஷைன் ஆவாங்க அப்படின்னு அவங்க நம்பினாங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து தயவுசெய்து அவங்க மேலே ஃபெய்த் வைங்க. ஏன்னா அவங்க அப்பா அம்மா வந்து இந்த பையன் மேலே நம்பிக்கை வச்சனால தான் இன்றைக்கி வந்து நம்ம வேர்ல்டு சாம்பியனாக குகேஷை கொண்டாடிட்டுருக்கோம். இதே மாதிரியே நிறைய குகேஷ் வந்து இந்தியாவில் உருவாகும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ.